அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்பாத்தீன் மீடியா நண்பர்களே, அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாவுடைய 99 திருப்பெயர்களில் உள்ள பலன்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு யா முஃமின் யா அல்லாஹ், அபயமளிக்கிறவன் என்பது அதனுடைய பொருள். இந்த வார்த்தைக்கு என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். யா முஃமின் யா அல்லா, வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். யா முஃமின் யா அல்லா, இந்த வார்த்தை எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பலன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்த விஷயத்துக்கு பலன் தருங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். அது எப்படி செய்யணுங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு பயம் உள்ள மனுஷன் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கார், எதை பார்த்தாலும் பயம், இதெல்லாம் மனசில் ஏதாவது விஷயத்தை நினச்சா பயம், இப்படி எப்போ பார்த்தாலும் பயமாக ஒரு மனிதருக்கு பயத்திலே இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும், ஒரு பிரயாணி ஒரு வெளியூருக்கு போகிறார், அடிக்கடி ஊருக்கெல்லாம் போயிட்டு வர்றார் ஒரு பிரயாணி, அவர் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற 2 விஷயத்துக்கு நம்ம என்ன செய்கிறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல்ல ஒரு மனுஷர் அடிக்கடி திடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவர் 36 தடவை யா முஃமின் யா அல்லா என்று 36 தடவை ஓதி அவர் கையில் ஊதி முகம் கை கால் எல்லா பக்கம் தடவி விட்டுக்கணும். அதே மாதிரி 36 தடவை ஓதி அவருடைய நெஞ்சில் ஊதி விட்டுக்கிட்டா அவருக்கு எந்த விதமான பயமும் இருக்காது என்று உலமா பெருமக்கள் எழுதுகிறார்கள். அதே போல் ஒருவர் வெளியூருக்கு போகிறாரு, அடிக்கடி வெளியூருக்கு போகிற ஒரு பிரயாணியாக இருக்கார், ஒரு வெளியூருக்கு போகிறவராக இருக்கார் அப்படின்னா அவர் நமக்கு எங்கே போனாலும் ஒரு ஆபத்து வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மனசில் ஒரு விதமான கவலைகள் இது உண்டானா அவர் ஒரு தாளில் யா முஃமின் யா அல்லா என்ற வாக்கியத்தை அரபியில் எழுதணும். தெரியாட்டி உலமா பெருமக்கள்கிட்ட எழுத சொல்லி ஒரு பெரிய வாக்கியமாக எழுதி நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா அல்லாவுடைய தவக்குல் பாதுகாப்பு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற போதும், வெளியில் செல்லுகிற போதும், வெளியூர்களுக்கு செல்கிற போதும் அல்லாவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. யா முஃமின் யா அல்லா என்ற வார்த்தையை அதிகமாக ஓதுங்க. எல்லா விதமான பரக்கத்தும் எல்லா விதமான பயங்களிலிருந்து பாதுகாப்பும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.